Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இணையதளத்தின் வாயிலாக இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இத்தூய திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்கிற சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை எல்லாமல்ல இறைவா, தூய்மை அனைத்தின் ஒற்றை ஒரே திருமகனை தம் பங்காகவும் உரிமை சொத்தாகவும் ஏற்றுக்கொள்ள புனித யூப்ளீசியாவை வழிநடத்தினீரே. உமது நிலையான மாட்சிக்கு நாங்கள் இறுதியில் வந்து சேர
உம்மை மட்டுமே இறுக பற்றிக் கொள்ளவும் பற்றன்புடன் நமக்கு தொண்டாற்றவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்தே நீங்கள் கற்றுக்கொண்டவராயிருக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 9-11 வரை. சகோதர சகோதரிகளே, சகோதரரே, அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்தே நீங்கள் கற்றுக்கொண்டவராயிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாஸ்தேனியாவில் உள்ள சகோதர சகோதரிகளின் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகின்றீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற்படுகும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் உங்களிடையே கட்டளையிட்டது போல உங்கள் வேலைகளை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாட்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். நீதி வழங்க வருகின்றார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகம் அதில் உரைப்பவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள். மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். நீதி வழங்க வருகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 25 இறை திரு வார்த்தைகள் 14 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், மற்றொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்தை ஈட்டினார். அவ்வாறு 2 தாலந்து பெற்றவரும் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவனின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்தை ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரை, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனை, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்வனேன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டிய வட்டியோடு திரும்பி பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாலந்தை அவனிடம் எடுத்து 10 தாலந்து உரியவரிடம் கொடுங்கள், ஏனெனில் உள்ளவர் இவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாய் பெறுவர். இல்லாதவரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இருப்பதில் நிறைவு காண. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இணையதளத்தின் வாயிலாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படும் இந்த உலகத்தின் மத்தியிலே, இந்த சமூகத்தின் மத்தியிலே நாம்
பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் இன்றைய உலகின் யதார்த்தங்களை நமக்கு எடுத்து இயம்புகின்றது, தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றது. குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு கிறிஸ்து விண்ணரசின் மறைபொருளை ஒரு உவமையின் வாயிலாக இன்று நமக்கு எடுத்து எம்புகின்றார். அப்போ இந்த உவமையின் வாயிலாக இயேசு கொடுக்கும் மைய செய்தி என்னவென்றால், ஒன்று, நம்முடைய வாழ்வில் வரும் துன்பங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது. அதே போன்று மிக முக்கியமாக இருப்பது, நம்மை பிறரோடு ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது. அவன் அப்படி இருக்கின்றான், நான் இப்படி இருக்கின்றேன், நான் உயர்ந்தவனாக இருக்கின்றேன், அவன் தாழ்ந்தவனாக இருக்கின்றான், ஒருபோதும் நாம் ஒப்பீடு செய்யக்கூடாது என்று கடவுள் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால், நாம் ஒருவரை ஒருவர் ஒப்பீடு செய்யும்போது எதற்கு இட்டு செல்கின்றது என்றால், இது நம்மை ஒரு சில நேரங்களில் பொறாமைக்கு இட்டு செல்கின்றது. அதே போன்று நமது முன்னேற்றத்தை தடுக்கின்றது. அதே போன்று பார்க்கின்றோம், நம்மை தாழ்வு மனப்பான்மைக்கு இட்டு செல்கின்றது. எனவே நாம் எப்பொழுதுமே பிறரோடு நம்மை ஒப்பீடு செய்யக்கூடாது. அதே போன்று பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அழகாக என்று நம்மை பார்த்து சொல்கின்றார், இருப்பதில் நிறைவு காண வேண்டும், ஒருபோதும் பறப்பதற்கு ஆசைப்படக்கூடாது, இருப்பதை வைத்து நாம் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் பயணிக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். அப்போ எப்படி நாம் இருப்பதில் நிறைவு காண முடியும் என்பதை தூய பவுலடியார் அழகாக இப்படியாக எடுத்து எம்புகின்றார். அதே போன்று பார்க்கின்றோம், மிகுதியாய் கொடுத்தவிடம் மிகுதியாய் எதிர்பார்க்கப்படும். நம் ஒவ்வொருவிடத்திலுமே கடவுள் நிறைய கொடுத்திருக்கின்றார், திறமைகளை கொடுத்திருக்கின்றார். நம்மிடம் அவர் எதிர்பார்க்கின்றார், எந்த அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே கனியை தருகின்றேன், எந்த அளவுக்கு கடவுளுக்கு ஏற்றவாறு நான் இந்த உலகத்திலே வாழ்கின்றேன். அப்போ அந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பணியாளனாய் நான் இருக்க வேண்டும். அப்போ நாம் மிகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில இடத்தில், ஒரு சில இடத்திலே குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை தாழ்ந்தவராக மதிப்பிடுவதில்லை, மாறாக ஒவ்வொருவரும் அவரவர் திறமைக்கேற்ப நாம் கஷ்டப்படக்கூடாது. இது உனக்கு இதுதான் முடியும், உன்னால் இவ்வளவுதான் முடியும், உனக்கு இதை கொடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது. ஒருபோதும் நாம் இறைவனை தவறாக எண்ணிவிடக்கூடாது. இப்போ அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் தகுதிக்கேற்ப கடவுள் கொடுத்திருக்கின்றார். அப்போ அதை பயன்படுத்தி என்னால் முடிந்தளவுக்கு நான் கடவுளோடு பயணிக்க வேண்டும். மூன்றாவது பார்க்கின்ற பொழுது பணியிடங்களில், அப்போ எப்படி நான் நிறைவு காண முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே? பணியிடங்களில் நம்பிக்கைக்குரியவராக இருக்கும் பொழுது. இப்போ இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், எவ்வாறு அந்த முதலாளி அவரிடம் தாளந்தை கொடுத்து செய்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கு 5 தாளந்தை கொடுக்கின்றார், ஒருவருக்கு 2 தாளந்தை கொடுக்கின்றார், மற்றொருவருக்கு 1 தாளந்தை கொடுக்கின்றார். அப்போ அந்த 5 தாளந்தை பெற்றவரும் 2 தாளந்தை பெற்றவரும் மேலும் முயற்சித்து அவர் அதிகமாக சம்பாதித்து தலைவர் வருகின்ற பொழுது நம்பிக்கையோடு நான் மேலும் சம்பாதித்திருக்கின்றேன், என்னுடைய முயற்சியை பயன்படுத்தி நான் மேலும் மீட்டிருக்கின்றேன் என்று அவரிடம் மகிழ்ச்சியோடு கொடுக்கின்றார். அந்த தலைவரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு, நல்ல பணியாளரை, உன்னை இன்னும் பெரிய பதவியில் நான் அமர்த்துவேன், இன்னும் பெரிய மகிழ்ச்சியில் உன்னை நிறைவு காண்பேன், அப்போ என்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள் என்று அவருக்கு அழைப்பு விடுக்கின்றார். இப்போ நீங்களும் நானும் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளால் பல கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருபோதும் நாம் குறைந்தவர்கள் கிடையாது. ஆனால் அவர் கொடுத்திருக்கின்ற அந்த கொடைகளை பயன்படுத்தி இன்னும் நான் உழைத்து, இன்னும் நான் சரியான முறையிலே உண்மையான முறையிலே உழைத்து அதை இன்னும் நிறைவடைய வேண்டும், அதில் நாம் நிறைவு காண வேண்டும். ஒருபோதும் ஒப்பீடு செய்யக்கூடாது. அப்போ இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம், நிறைய நேரம் நாம் எப்படி ஒப்பீடு செய்கின்றோம்,
நிறைய நேரம் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், நான் தாழ்ந்தவராக இருக்கிறேன், ஏன் இந்த இறைவன் எனக்கு இப்படி செய்கிறார் என்று ஒரு சில நேரங்களில் இறைவனை நாம் கொச்சைப்படுத்துகின்றோம், இறைவனை கேள்வி கேட்கின்றோம், கடவுளை கேள்வி கேட்கிறோம். அப்படி இல்லை, மாறாக இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கொடைகளை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக முயற்சித்து கடவுளின் பார்வையில் நாம் வெளியேறப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வாழ்வோம். அதற்கான சிறப்பாக வர வேண்டுவோம். எனவே நாம் அனைவரும் மனம் மாறியவர்கள் என்பதை இப்படியாக இறைவன் விருப்பத்திற்கேற்ப வாழ்வதன் மூலமாக, கடவுள் கொடுப்பதில் நிறைவு காண்பதன் மூலமாக வாழ்வோம். அதற்கான சிறப்பாக வர வேண்டுவோம். நாம் மனம் மாறியவர்கள் என்பதை நம்முடைய செயல்பாடுகளில் காட்டுவோம். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையை தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையை முழுவதும் தருகின்றேன். என்னையை தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையை முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னியான யூப்ரேசியாவை எங்களுக்கு அளித்தீரே. இவரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் மகிழ்வது போல அவரது அன்புமிகு இறைப்பற்றுதலால் பயிற்சிவிக்க நாங்களும் அருள் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவனான தந்தை, இன்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடமிருந்து விண்ணேறி வந்து
விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பிறந்தர்களோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமேரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு போடுகின்றோம். ஒன்றும் ஒன்று ஒளிய புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆரோக்கியராஜ் எல்லா திருவையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவரச் செய்திடலும். அன்பின் ஆண்டவரை, இதோ இந்த கல்வாரி பலியிலே இதோ பல்வேறு இடங்களிலிருந்து இதை காண்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். குறிப்பாக இவருடைய வேண்டுதல்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றியறலும். ஆண்டவரை, இதோ எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் குடும்பத்தில் இருந்து போன ஒவ்வொருவரின் ஆன்மாவும் உண்மையில் நித்திலை பாற்றடையும்படியாக நாங்கள் எப்பொழுதும் நீர் கொடுத்திருக்கின்ற கொடையிலிருந்து நிறைவு காண எங்களை உமது அருளால் நிரப்பும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழில் பகுந்ததி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு துன்பமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துருளுக்கு மனிதர் எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் உம்முடைய திருவின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பதில் நிறைவு காண நம்மை இன்று அழைக்கின்றார். இவராக மாறி இவரை போன்று சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து வாழ நம்மை அழைக்கின்றார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும்,
என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பதால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். புனித யூப்ரேசியாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக்கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இருப்பதில் நிறைவு காண சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே, உம்மே நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதி தாயார் செய் முற்பாவமற்றார், ஆதியில்லாதோனே மாதினி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.